வணக்கம் நண்பர்களே, நான் உங்களில் ஒருவன். என் புதிய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நான் உங்களோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரப் போகிறேன். சமீபத்தில் ஒரு நாள் நான் சாலையில் போன் பேசிக்கொண்டே நடந்து போய்க் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு அழகான குட்டி நாய் என்னிடம் வந்து ரொம்ப நேரம் விளையாடிக் கொண்டிருந்தது. நானும் போனில் பேசிக்கொண்டே அந்த நாய்க்குட்டியுடன் விளையாடினேன். திடீரென்று அந்த நாய் சாலையை கடக்க முயன்றபோது ஒரு பைக் அதன் மேல் மோதியது. பதறிப்போய் அவை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று நான் ஓடுவதற்குள் பின்னால் வந்த ஒரு பேருந்து அந்த நாய்க்குட்டியின் மேல் ஏறிவிட்டது. என் கண்முன்னாடியே அந்த உயிர் பிரிந்தது. என்னால் ஒரு சின்ன நாய்க்குட்டியை கூட காப்பாற்ற முடியவில்லையே என்று என் மனம் துடித்தது. அந்த தவிப்பில் என் வாழ்க்கையை சற்றே திரும்பி பார்த்தேன். இத்தனை வருடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன்? யாருக்கு உதவியிருக்கிறேன்? பதில் கிடைக்கவில்லை. ஆனால் எனக்குள் ஓயாத கேள்விகள் மட்டும் எழுந்தன. அந்த தேடலின் தொடக்கம்தான் இந்த சேனல். இந்த உலகத்தில் எனக்கு மதம் எதை கற்றுக் கொடுத்தது தெரியுமா? இந்து மதம் எனக்கு மரியாதையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. இஸ்லாம் அனைவருக்கும் சமத்துவத்தை போதித்தது. கிறிஸ்தவம் எந்நேரமும் அன்போடு இருக்க கற்றுக் கொடுத்தது. பௌத்தம் என் மனதிற்கு அமைதியை தந்தது. உண்மையில் எல்லா மதங்களும் ஒன்று சேர்ந்து வாழத்தான் சொல்கின்றனவே தவிர எந்த ஒரு மதமும் யாரையும் அழிக்கவோ வெறுக்கவோ கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இன்று யதார்த்தம் என்ன? நம்மை சுற்றி பாருங்கள். தெருக்கள் குப்பை மேடுகளாக இருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஓய்ந்தபாடில்லை. தற்கொலைகள் குறையவில்லை. சாதி மத சண்டைகள் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலையெழுத்து தானாக மாறாது. தனி மனிதனாக நாம் எழுந்து நின்றால் மட்டுமே மாற்றம் சாத்தியம். அந்த மாற்றத்திற்கான விதையை இன்று நாம் காற்றில் விதைப்போம். அது நாளைய சமூகத்தில் விருட்சமாக வளரும். ஒரு தனி மனிதனாக என் வாழ்க்கையின் புதிய பயணத்தை இன்று நான் தொடங்குகிறேன். இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் என்னோடு வரவேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தப் போவதில்லை. ஆனால் நீங்கள் என் கூடவே இருந்தால் எனக்கு ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கையும் கிடைக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு பயணிக்கப் போகும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். விரைவில் மாற்றம் வரும். அது நம்மிலிருந்து தொடங்கும்.